Hi friends, in the video நம்ம surface development of an hexagonal prism பார்ப்போம். First reference line வரைஞ்சிருங்க. XY VP HP எல்லாம் மார்க் பண்ணிருங்க. நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 mm சைடு இருக்கிற hexagon there is position corner orientationல வரைஞ்சிருங்க. டெம்ப்ளேட்டில் இருந்து ஆக்சஸ் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி இப்போ ஹெக்ஸகனாக மாற்றிடுங்க. இது ப்ரிசம், அதனால் ஆக்சஸ் பாயிண்டில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும். நமக்கு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 65 mm. உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழேருந்து சப்போர்ட் லைன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மேலே வரையலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா கீழேருந்தே ரெஃபரன்ஸ் லைனுக்கு அப்புறம் 65க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியே வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ வீடியோக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியே வரைகிறேன். ஆக்சஸ் பாயிண்ட்லேருந்து ஆக்சஸ் மார்க் பண்ணிடுங்க. டாட்டட் லைன்ஸ், கார்னர்ஸ் கூட எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண லைன்ஸ்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. 35 mm above the பேஸில் 30 degree இன்க்ளினேஷனில் செக்ஷன் பிளேன் இருக்குது. 35 mmலேருந்து கோடு போட்டுருங்க. 30 degree to HP, அதனால் நீங்கள் VPயில் தான் மார்க் பண்ணணும். டிகிரின்றது மேலே கூட மார்க் பண்ணிடுங்க. அடுத்து நேமிங் ஆன்டி கிளாக்வைஸ். இது ஒரு ப்ரிசம், அதனால் A1 B1 C1 இருக்கும். ஏன்னா டாப் அண்ட் லோவர் லேயர்ஸ் இருக்கும். இந்த நேமிங் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அடுத்து இதோட நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லேட்ரல் சர்ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, இதை கட் பண்ண மாதிரி காட்டுறது தான். இப்போ இதோட சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 mmக்கு வரைஞ்சிருக்கோம். 25 mmக்கு வரைஞ்சிருக்கோன்னா அப்போ நம்ம மேலே இருக்க ஸ்ப்ளிட் பண்ண போகும்போது 25 × 6 150 mm இருக்கணும். நீங்கள் செக்ஷனல் டாப் வியூவை வந்து ஹேட்ச் பண்ணி காட்டிடுங்க. லைன் நேமிங்கும் கொடுத்துருங்க. லைன் நேமிங் நம்பர்ஸ் வந்து முன்னாடி வீடியோஸ்லேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் 100க்கு மட்டும் வரைகிறேன். நெக்ஸ்ட் 2 செக்டர்ஸ் வந்து அப்புறம் நெக்ஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். நம்ம ஹைட்டான 65 mm தான் எதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ரெக்டாங்கிளாக வரைஞ்ச பிறகு நம்ம சைட் 25 mm கொடுத்துருக்கனால 25 கட்ஸ் இருக்கணும். இப்போ நமக்கு 4 பாக்ஸஸ் கிடச்சிருக்கு, ரெக்டாங்குலர் பாக்ஸஸ். பார்ட்டிஷன் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் நேமிங் பார்த்தீங்கன்னா இது நம்ம வரைய போகிறது ரியல் இமேஜ். இவ்வளோ நேரம் நம்ம வரைஞ்சிட்டு இருந்தது இமேஜினரின்றனால நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வரைகிறது ரியல் இமேஜ் அப்படின்றனால கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அண்ட் லோவர் ஏஜ்க்கு வரும்போது A', B', C' அது மாதிரி மாறிடும். நான் நேமிங் ரொம்ப பக்கத்தில் போட்டு நீங்கள் பண்ண போகும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. 6 செக்டர்ஸ் கிடச்சிருச்சு. நேமிங் F&A. A மட்டும் ரிப்பீட் ஆகும் எண்டில். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பிளேன் எப்படி கட் ஆகுதோ அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறோம். இந்த பாக்ஸஸ் வரைக்கும் லைட் லைனில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டணும். ஸோ அதனால் ப்ளூ கலர் அந்த ஆரஞ்சில் இருக்கிறது எல்லாமே டார்க்லேயும், ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே லைட்டாகவும் இருக்கணும் இமேஜில். A' நடுவில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 0.1 B'க்கு நடுவில் 2 இருக்குது. அது இன்டர்செக்ட் ஆகிற சைட் பார்த்து 2 4 5 and 6. இங்கே A''க்கு மட்டும் 1 திரும்ப ரிப்பீட் ஆகும். லைன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேட்டிருக்கிறது வெறும் லேட்ரல் சர்ஃபேஸ் மட்டும்தான்.
அதனால் இதுதான் உங்களுக்கு தேவையான ப்ரொஜெக்ஷன்ஸ். இதோட லென்த் மட்டும் நீங்கள் எடுத்து காமிச்சிருங்க. இதில் ஒன்றுலேயும் யூனிட் மென்ஷன் பண்ணக்கூடாது. 6 சைட்ஸ் இருக்குது, 25 mm ஈச் சைட். அதனால் அதை நம்ம லேட்ரலாக கொண்டு வரப்போகும்போது 150.